உலகெங்கும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனுடைய காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கடகராசி இந்த கலியுகத்தில் எல்லாரும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க மட்டும் தானும் முன்னேறணும், தான் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏற்றி விட்டு ஒரு ஏணிப்படியாகவே வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க தாங்க. இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் சுயநலம்னா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எந்தெந்த உறவுகள் எல்லாம் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அதில் இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம். சொல்ல போனால் கடவுள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் கடகராசிக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடவுள் மாதிரி தான் இவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தாயுள்ளம் கொண்டவங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. உள்ளத்தால் கூட கடுகளவு மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. மற்றவங்களுக்கு எப்பவுமே இவங்க வழிகாட்டியாக வாழ்வாங்க தான். தான் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னாக்க மற்றவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும்னு நினச்சிட்டா தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் உதவி செய்யக்கூடியவங்க. நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே. இன்னும் சொல்லப்போனால் திறமையாக செயல்படக்கூடியவங்க, நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க. இவங்க நினைச்சா இவங்களால முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க, நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க. இருந்தாலுமே யார்கிட்டையும் இவங்க தன்னோட குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னோட அதிகாரத்தை எந்த ஒரு விஷயத்திலையும் விடவே மாட்டாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே தனக்கு மேலே இருக்கவங்களை விட தனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்பவும் எல்லோரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயத்தோடு தாங்க இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த தலைப்பில் நான் சொல்லியிருக்க உங்களோட நெருக்கமான ஒரு உறவு உங்களுக்கு துரோகம் செய்ய துடிக்குதுன்னு, அது யார், அவங்கக்கிட்ட இனி நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி இடத்துல நான் சொல்கிறேங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள். இந்த காலகட்டம் முழுக்கவே கடகத்துக்கு சிறப்பான காலம் கட்டம்னே சொல்லலாங்க. ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுது, பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாங்க. ஒரு மாற்று வழிபாதை வெளிச்சமாக தெரியுது அப்படின்னே சொல்லலாங்க. திறந்திருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. கடகத்துக்கு எந்த அளவுக்கு உயர்வுனா எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. எதிரிகளோட தொல்லை இனி இல்லை. சேமிப்புகள் உயரும், வருமானம் அதிகரிக்கும், தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும், மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குது. நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். வேற்று மதத்தை சார்ந்தவர்களால் கூட உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறாருங்க. பணம் பல வகைகளில் வரும். தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக லாப வீட்டில் குரு அமர்றதுனால செல்வம் செல்வாக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். 2வது 3வது புதிய பதவிகள் தேடி வரும். 4வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5வது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 6வது அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைக்குங்க. 7வது கல்யாண பேச்சுவார்த்தைகளில் நல்ல விதத்தில் முடியும். 8வது சேமிப்புகள் உயரும். 9வது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். 10வது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும்.
உங்கள் திறமையை பார்த்து உயர் அதிகாரிகளே வியப்படைவாங்க. குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும். நீண்ட காலமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. அதிக அளவில் பணம் வரும். திருமண தடைகள் நீங்கும். தொழில் வேலை வெளிநாடு சில முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க. முற்பிறவியில் செஞ்ச நீங்கள் நல்ல விஷயங்களுக்கான பலன்கள் கூட இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களாக மாற போகிறீங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னா அதிர்ஷ்ட காலம்னு குறிப்பிட்டு கடகராசிக்கு சொல்லலாங்க. அஷ்டம சனி எல்லாமே அடி மேலே அடி இடி மேலே இடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இனி கடகம் வெளியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது சந்தோஷத்தை மட்டும் பகிரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட காலங்க. உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு வராதுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இதை தாண்டி இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்குனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு அவ்வளவு தானே இல்லை, வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி மற்றவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையில் வாழ போகிறீங்க. முதல் விஷயம், நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். எதிரிகளோட தொல்லை விலகும். வெளிநாடு போவீங்க. தொழிலில் லாபம் கிடைக்கும். வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. நீங்கள் விரும்பினது எல்லாமே கைக்கு வந்து சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும். மற்றவங்களால முடியாததை கூட நீங்கள் இப்போ முடிச்சு காட்டுவீங்க. அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயருதுங்க. நெருக்கடிகள் விலகுது. ஆரோக்கியம் சீராகுது. வசதி வாய்ப்புகள் பெருகுது. அடுத்தது ராகுவும் கேதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க. வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயமாக மாற்றி கொடுக்குறாங்க. தொழில் தொடங்குறதுக்கான எதிர்பார்த்த பணம் கைகூறுங்க. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது. பணியிடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. துணிச்சலோடு செயல்பட்டு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க. அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்குறாரு. முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. கடன்கள் குறையும். உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையுங்க. குரு உங்களுடைய தொழிலில் இருக்கிற மந்தத்தன்மையை நீக்கி சுறுசுறுப்பு அடைய வைக்கிறாரு. தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பணவரவு கூடுங்க. செல்வாக்கு உயரப்போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் யோகம் அளிக்கிறாரு. திருமண யோகத்தை கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்தது சூரிய பகவானினோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயரும். தனித்திறமை வெளிப்படுங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. அரசியல்வாதிக்கு புதிய பதவிகள் தேடி வரும். பொறுப்புகள் தேடி வரும். ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். பணி உயர்வு கிடைக்கும். அடுத்தது பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழு நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகளால் வெற்றி கிடைக்குங்க. கடன் பிரச்சனை தீருது. வேலைகளில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. இழுபறியான வழக்குகள் சாதகமாக முடியும். வியாபாரம் தொழிலில் ஏற்படுற தடைகள் விலகுது. லாபம் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்குது. அடுத்தது தொழில் ரீதியாக பார்த்தோன்னா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, சின்ன வியாபாரமாக இருக்கட்டும் பெரிய வியாபாரமாக இருக்கட்டும், மருத்துவம், குடிநீர், உணவு பொருள் ஏற்றுமதி, இறக்குமதி, இயக்கம், திரைப்படம், சின்னத்திரை, இயந்திர தொழிற்சாலை, வியாபாரம், நிறுவனம், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் வழக்கறிஞர்கள், பத்திரிகை எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள் உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுதுங்க. எல்லா விதங்கள்லையும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும். அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகளுக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க. உழைப்புக்கேற்ற உயர்
உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்குங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. கணவனோட குடும்பத்தார்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு தகுதியான வரணமையும், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு உங்களோட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கல்வியில் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. யாரை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்களோட தோள் மேலே கை போட்டுட்டு உங்கள் கூடவே இருக்கிற ஒரு நபர், இவங்க இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு நபர் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்கள் கூட இருந்து உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் கூட இருக்கவங்கன்னு சொல்லிட்டேன். அதை யாருன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்கக்கிட்ட இனிமேலும் அவங்கள நம்பி ஏமாறாமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முதல்ல நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் நம்ம முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. என்றும் குரு வழியில், என்றும் எம் பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவர் சரி அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடங்குதுங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாதத்துக்கு இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள். இதில் ஒரு ஸ்பெஷலான பலனை நம்ம கொடுக்குறோங்க. யாருமே கொடுக்காத பலனை கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காரு. 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்மோட ஆயுளுக்கும் காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாகவே கடகம் அப்படின்னாலே கடகராசி எப்போதுமே சரிங்க தன்னோட குடும்பத்து மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசினா அது நீங்கள் மட்டும்தாங்க. கடகராசிக்காரங்க எப்போவுமே சரி தன்னோட குடும்பத்தை பற்றியே ரொம்ப ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலியான ராசி எதுனா இந்த கடகம் மட்டும்தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமாக இருக்காங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி இந்த கடகராசி மட்டும்தாங்க. இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்களேன், அந்த வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவாங்க. நம்புறவங்களை என்றைக்குமே ஏமாற்ற மாட்டாங்க. இவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதாங்க. எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் பயங்கரமான கற்பனை திறன் இருக்குங்க. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய திறமை படித்தவங்க. கோபத்தை இவங்க கிட்ட நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் கோபம் வந்தால் அந்த அளவுக்கு அதிகமாக வரும். கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு கோபத்தை காட்டுவாங்க. ஆனால் ஒரு லட்சியவாதி யாருன்னா இவங்க மட்டும்தாங்க. குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய குணம். தனக்குன்னு எதையுமே சேமிக்க மாட்டாங்க. தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யார் அப்படின்னா கடகம் மட்டும்தாங்க. தாய் பாசம், வீடு பாசம், அன்பு எல்லாமே நிறையவே இருக்குங்க. சூப்பரான ராசி தெரியுங்களா?
கடகராசிக்காரங்க. இதில் பிறந்தவங்க நிறைய பேர் கலைத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. கற்பனை, கலை இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்க. இயல், இசை இது எல்லாமே நிறைய நாட்டம் இருக்குங்க இவங்களுக்கு. ரசனவாதிகள், ரசிக்கக்கூடிய ஆள், லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆள் யாருன்னா நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி கடகராசி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த கிரக பயிற்சி எப்படி முக்கியமான ஒரு தகவல்னால், கிரக பயிற்சி என்ன, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருள் இயங்கணும்னா சனி பகவான் வேணுங்க. நம்மோட ஆயுளுக்கு காரகர் அப்படின்னு சனி பகவானை சொல்கிறாங்க, ஜீவன காரகர்னு சொல்கிறாங்க, தொழிலுக்கு காரகர்னு சொல்கிறாங்க. இவர் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்கள அசைக்கவே முடியாதுங்க. எதுலேயுமே ஒரு அஞ்சா நெஞ்சம்னு சொல்லுவாங்க. சனி பகவான் நல்லா இருந்துட்டாதான் ஒரு ஆள் ஒரு வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அஷ்டம சனி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அனுபவம் கடகத்துக்கு நிறைய அனுபவம் இருக்குது தெரியுங்களா. அஷ்டம சனி பகவான் என்ன பலன் கொடுத்தா, இது எல்லாத்துக்குமே சொல்லலை, யார் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்களோ அவங்கள கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தடையை கொடுத்துட்டாருங்க. எப்படி திருமண வாழ்க்கை மனைவிக்கு உடல் உபாதையோ கணவனுக்கு உடல் உபாதையோ அவருக்கு எதிர்பாராத ஒரு கண்டத்தையோ ஒரு அவமானத்தையோ பார்த்தது யாருன்னா கடகம் தாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற வேலை உத்தியோகத்தில் தடை, வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வேலை கிடைக்காம இன்னுமே அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பாருங்கள், உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. இப்போ அஷ்டம சனி முடிஞ்சதுன்னு தான் பேர். ஆனால் இன்னுமே எனக்கு நல்லது நடக்கலை. இந்த விஷயந்தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. கடனுக்கு ஆளாயிட்டாங்க, பணத்தை விரயம் பண்ணிட்டாங்க, நகையை அடகு வச்சுட்டாங்க. நகை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. இதில் ஒரு குழந்தைகளுக்கோ ஒரு குடும்பத்தில் செலவு வந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு ஜாமீன் போட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளானது யாருன்னா இந்த கடகராசி தாங்க. எல்லாத்துக்குமே சொல்லலைங்க. யாரோட ஜாதகத்தில் தசாபுத்தி இல்லையோ அவங்கள கேட்டு பாருங்கள். மருத்துவமனையா, கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோர்ட்டா கேஸில் இது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆமான்னு தலையாட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. இதில் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது கடகங்க நமக்கு. இப்போ சனி பகவான் இப்போ நல்லா பக்காவாக இருக்கார். கடகராசி எப்போவுமே குருவு கெடுக்க மாட்டாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சுயசாரம் வாங்கி இருக்காரு. சனி பகவானும் குருவோட சாரத்தில் போறாரு. ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் சுயசாரம் உங்களுக்கு வாங்கிடுறாரு. புனர்பூசத்தில் இறங்குறாருங்க குரு. அடுத்தது சனி பகவான் பாருங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் இறங்குறாரு. செம்மையான டைமிங்க, சரிதர டைம் பாருங்கள். நவம்பருக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் இருக்க எல்லா தோஷமுமே விலக போகுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க. லைஃப்பில் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றுதுங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்துது, பார்த்துக்கோங்க. இந்த காணொலியை பார்க்குற கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. எது வந்தாலுமே அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்கு. இப்போ கொடுப்பாரு பாருங்கள், வேலையில் உத்தியோகத்தில் பெரிய வேலை, எதிர்பார்க்காத அளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு லெவலுக்கு போகிறது அது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஏன் வேலை உத்தியோகத்தில் ஸ்ட்ராங்காக அப்படி அழுத்தி சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் அவருடைய பார்வை வேலை உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அது 10ஆம் பார்வையாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் பார்ப்பாருங்க. இதுதாங்க காரணம், வேற ஒன்றுமே இல்லை. பாக்கிய சனி 9ஆம் இடத்து சனி 6ஆம் இடத்தை பார்த்தா வேலை புத்தி நல்லது செய்யுமா செய்யாதான். ஜாதகத்தில் தசா புத்தி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ குருவும் சனியும் அதான் சொல்லலை, நல்ல வேலை இருந்தால் உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாங்க. வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இல்லை
இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். அப்போ சனி வக்ர பயிற்சி பக்காவாக வேலை செய்யுங்க. இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது, அப்பாவுடைய சொத்தில் பிரச்சனை இருக்குது, அம்மாவுடைய சொத்துக்களை வழக்கு இருக்குங்க. எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குது? இருக்கணுமே, இல்லாமல் இருக்காதே. ஒரு இடத்த விற்றுருப்பீங்க, ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை, ஒரு கலகம் மாதிரி வந்து முட்டி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ இருக்காது. குருவோட பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. வழக்குனா 3ஆம் இடம், சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அடுத்தது லாபத்தை பாருங்கள், அவர் 9ஆம் இடத்துலேருந்து 13ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி பகவானுக்கு 3ம் 10 தாங்க சிறப்பு பார்வை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இடம் பூமி மூலமாக லாபத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்குறாரு. வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து சரிப்படாது. எந்த வழக்காக இருக்கட்டுங்க, நான் பூமியை மட்டும் சொல்லலை, மற்ற வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைவடையுங்க. காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரிங்க, வெளியூரில் வேலை பார்த்தாலும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம், தைரியமாக எழுதிருங்க.